வணக்கம். ஒரு சின்ன அறிவிப்போட நம்ம ஆரம்பிக்கலாம். நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸ் ஹை வந்து போன வாரம் டச் ஆச்சு. தீபாவளிக்கு முந்தின வாரம் டச் ஆச்சு. ரெண்டாவது வந்து ஆல் டைம் ஹைல இருந்து இன்னும் ஒரு 1.5% 2% கீழே இருக்குது. அண்ட் எப்போ வேணாலும் அது அந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நியூ ஆல் டைம் ஹை. ரெண்டாவது வந்து நம்மளே வந்து அதுக்கான இலக்கை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்த ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து 26,500 600 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்கேன். சாட்டர்டேக்கான வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். சாட்டர்டேயில் சண்டே மார்னிங் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ரெண்டாவது நேத்தோட வீடியோவும் நீங்கள் பாருங்கள். நேத்தோட வீடியோவில் வந்து வெரி ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸ்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட் லைக்லி அடுத்த 2-3 நாளில் ஒர்க் ஆகிறதுக்கான டார்கெட்ஸ் கொடுத்துருக்குறோம். நிஃப்டி ஆல் டைம் ஹை அப்புறமா அடுத்தது என்ன நடக்கும்? ஆல்மோஸ்ட் 29,000 பக்கமாக நம்ம சில இலக்குகள் கொடுத்துருக்குறோம். தேதியும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, சார் நீங்கள் வந்து மார்க்கெட் பயங்கரமாக க்ராஷ் ஆக போகுது, சிட் இன் கேஷ்ன்ற சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. அதை நான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு வருஷமாகவே நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் கொரோனா ஃபாலுக்கு முன்னாடி கூடியும், கொரோனா ஃபால் வாஸ் இன் மார்ச், நம்ம வந்து நவம்பர் டிசம்பர்லேயே வந்து அந்த வார்னிங் கொடுத்தோம் சம்திங் பிக் இஸ் கம்மிங்ன்றது ஒன்று. ரெண்டாவது போன வருஷம் நவம்பர் 2024 எக்ஸாக்ட் டேட் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இவ்வளோ நாள் வந்து மாதங்கள் இருக்குது, வாரங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அடுத்த 48 ஹவர்ஸில் மார்க்கெட் கீழே விழுவோம். அண்ட் இந்த தர மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்த 8-10 மாதம் வந்து மீண்டும் அந்த லெவல் வருமானது ஒரு கேள்விக்குறின்றதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 12 months ஆயிடுச்சு. போன நவம்பரில் சொன்னோம், இன்னும் ஒரு 2-3 நாளில் நவம்பர் வருது. ஸோ 8-10 months இல்லை, ஆல்மோஸ்ட் 12 months வந்து ஆயிருக்கு. இன்னும் நியூ ஆல் டைம் ஹை வந்து டச் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து we were able to give the ideas ரெண்டு விதத்துலையுமே. ஒன்று டார்கெட் ஆகட்டும், early warning சிஸ்டம் ஆகட்டும். மார்க்கெட் 50% 60% கிராஷ் ஆக போகுதா? எஸ், ஆக போகுது. எப்போ ஆக போகுது? டைம் சொல்கிறோம், ரைட்? இது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும்? மறுபடியும் நான் சொல்கிறேன், இது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும்? நாங்கள் இல்லாட்டினாலும், எங்கள் வீடியோஸ் இல்லாட்டினாலும் சிக்னல் ஒன்று வரணும், தெரியுமா? அந்த சிக்னலை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரத்தில், ரைட், லாஸ்ட் 100 வருஷத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 தர அந்த சிக்னல் கொடுத்துருக்கு. 4வது சிக்னல் இப்போ வந்திருக்கு. என்னதுன்னு சொன்னால் ஈல்டு கர்வுன்னு. அந்த ஈல்டு கர்வுன்றது நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி 3 தர வந்தது வந்து 1929. எப்போ? 1929 வந்து அந்த சிக்னல் வந்துச்சு. அந்த சமயத்தில் மார்க்கெட் வந்து 90% ஃபால் ஆச்சு. எவ்வளோ? 90%. 100 ரூபா பொருளாக 10 ரூபா கிடச்சிச்சு. நீங்கள் போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்து 1973, ரைட்? 1973 என்ன நடந்துச்சுன்றது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இன்டர்நேஷ்னலில் இப்போதான் இருக்க, எல்லா இடத்துலையுமே இருக்க. ஸோ அங்கே போய் பாருங்கள். அப்போ வந்து S&P 500 க்ளோஸ் டு அபவுட் 50% கீழே விழுந்துச்சு. இதுக்கு அடுத்தது வந்து 2007, அதாவது 6-7 வந்து இந்த சிக்னல் வந்துச்சு. அண்ட் 8 வந்து 2007 எண்டு, ரைட்? அண்ட் 8 பிகினிங்கில் வந்து மார்க்கெட் கிராஷ்ட் பை 50%. அண்ட் மீண்டும் அந்த சிக்னல் வந்து வந்திருக்கு. லாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சிக்னலில் வார்னிங் வந்து ஒரு 3 வார்னிங், ரைட்? அதில் ஃபஸ்ட்டு வார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் வருது. என்னது? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது. மார்க்கெட் வந்து சூப்பர் டூப்பராக பிச்சுக்கிட்டு மேலே போயிட்டுருக்கு. எப்பயுமே எது பிச்சுக்கிட்டு மேலே போகுதோ அது அதே ஸ்பீடில் கீழே வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் 2. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்ததில் 2. ஒன்று வந்து பிட்காயின், இன்னொன்று வந்து கோல்டு சில்வர். இன்றைக்கி கோல்டு வந்து நேற்றும் வந்து பெருசாக கிராஷ் ஆச்சு. இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 2% கீழே விழுந்திருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட்டை நம்ம பேசிக்கலாம். நம்ம வந்து இன்டர்னலாக, நான் வந்து யூடியூப்பில் நான் சொல்ல, இன்டர்னலாக $3,890 டச் ஆகுன்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதாவது இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து டச் ஆச்சு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பிரகாரம், ரைட்? $3,896 டச் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் டச் ஆன லெவலில் வந்து 86, ஒரு $10 கம்மி. எங்கேருந்து? $4,400 இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஆல்மோஸ்ட் we are talking about 15% கீழே விழுந்திருக்கு. $600 பக்கமாக வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த அதிசயத்தை பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது சில்வர் ETF க்ளோஸ் அபவுட் 20% வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஃபிசிக்கல் சில்வர் காஸ்ட் பெருசாக கீழே விழுந்திருக்கு, ரைட்? க்ளோஸ் அபவுட் 15% பக்கமாக வந்திருக்கு. ETF, இந்தியன் ETF வந்து 20% பக்கமாக ரேட் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்கல் சில்வர் 2 lakhs பக்கமாக விற்றுக்கிட்டு இருந்துச்சு ஜஸ்ட் பிஃபோர் தீபாவளி. இன்றைக்கி வந்து இப்போ ரைட் நவ்
1,47,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 1,47,000 வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, விற்கிறதுக்கு எக்கச்சம் பேர் இருக்காங்க, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ரைட். கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 14,000 டச் ஆச்சு. நான் சொல்கிறது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரும் வந்து ஜிஎஸ்டி ஹோல்சேல் ரேட்டு பர் கேஜி சில்வர். இது கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 13,900 வந்து ஒருத்தரை வந்து இன்ட்ராடேயில் டச் ஆச்சு. 14,000 டச் ஆகிடுன்னு பார்த்தோம், டச் ஆகலை. அண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் வந்து இந்த 13,500 600 பக்கமாக வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு. அண்ட் ரைட் நவ் 12,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 12,202, $2,000 கூட ஏன் விடணும், சரியா? ஸோ 200 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எங்கேருந்து விழுந்திருக்கு? ஆல்மோஸ்ட் 1,700 பக்கமாக கீழே விழுந்திருக்கு. 1,700 we are talking about approximately about 10-12% வந்து கீழே விழுந்திருக்கு கோல்டு. அண்ட் சில்வர் இன்னமும் கீழே விழுவுமா? கேள்விக்குறி. விழுவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிரகாரம் ரைட் நோ $46.48 இருக்குது, 46 இருக்குது. அது வந்து 44 வரைக்கும் வரலாம். பட் மறுபடியும் நான் சொல்கிறேன், சில்வரை பொறுத்த வரைக்கும் மேலே பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் அபவுட் $68 பக்கமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. $67. நான் ருப்பி டேர்ம்ஸில் இப்போதைக்கு நான் சொல்ல. அதில் நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்து வித் பில் இருக்குது, வித்தவுட் பில் இருக்குது. பட்டியாலான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. பட்டியாலானா மோர் ஆஃப் எ ரீசைக்கிள்டு சில்வர்ன்றது ஒன்று இருக்குது. நிறைய விஷயங்கள் அதில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இல்லை. நான் அதை பற்றி நான் வந்து பேசலை இப்போதைக்கு. நான் எம்சிஎக்ஸ் ரேட் பற்றி நான் பேசல, ஃபிசிக்கல் சில்வர், ஃபிசிக்கல் கோல்டை பற்றி நான் பேசுகிறேன். எம்சிஎக்ஸ் பற்றி வேணும்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, எம்சிஎக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள், கமாடிட்டிஸும் வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்றது. நாளைக்கு இல்லை இந்த வாரத்தில் இந்த 3 சிக்னல் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த 3 சிக்னலில் என்னதுன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போகும்னு நம்ம சொன்னோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும் போதும் கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். நான் இந்தியா பற்றி பேசல, யூஎஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். யூஎஸில் போன வாரம் இன்ஃப்ளேஷன் டேட்டா சூப்பர் டூப்பராக வந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களோட ஐஐபி டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் கம்பெனிஸும் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா கொடுப்பாங்க. ஏன் நல்லா கொடுப்பாங்க? கார்ப்பரேட் டேக்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போதும் இன்னமும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். பட் எங்கேயோ ஒரு இடத்துல போய் முட்டிட்டு நிற்க போகுது. அந்த முட்டிட்டு நிற்கும் போதும் ஃபர்ஸ்ட் சைன் நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்துருக்குறோம். அடுத்த வாரம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து மார்க்கெட் இன்னமும் ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ எங்கே எக்ஸிட் பண்ணுன்றதுக்கான வீடியோஸ் தான் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 2-3 நாளைக்குள்ளே அதில் நிறைய டேட்டாஸ் நம்ம பேக் பண்ணுறோம். அண்ட் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ தட் நீங்கள் சேஃபாக எக்ஸிட் பண்ணலாம். அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், இல்லை ஈக்விட்டியில், டைரக்ட் ஈக்விட்டியில் வச்சுருக்கலாம். இதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஐம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ஐயா 100 பொருள் வந்து 50 ரூபா ஆக போகுது, நீ லாங் டேர்ம் வச்சுட்டு என்ன யூஸு? எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிக்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இன்னொன்று வந்து நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட் வித்துட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, சார் நேற்று வந்து 100 ரூபாய்க்கு வந்துச்சு, இன்றைக்கி வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அப்போ கீழே வரதை வந்து சொல்ல தெரியல, டிஸ்கவுண்ட் பற்றி ஏன் பேசுகிற, ஆடி தள்ளுபடி. ஸோ இது மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து டோன்ட் சேஞ்ச் யுவர் வியூ, நீ வந்து லாங் டேர்ம்னா லாங் டேர்ம்ன்றதை வச்சுருப்பாங்க. இதில் நிறைய உள்நோக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உங்களோட சேஃப்கார்டு நீங்கள் பார்த்துங்க, உங்களோட ஃபண்டு என்ன பண்ணுன்றது நீங்கள் பார்த்துங்க. டெஃபினட்டாக அடுத்த 2-3 நாளில் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்கும் விச் வில் கிவ் அ கிளியர் கட் வார்னிங் ஃபார் யூ. ரைட்? எங்கே எக்ஸிட் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். ப்ராபபிள் என் கேல்குலேஷன் பிரகாரம் எடுத்துக்கிட்டோன்னா சம்வேர் அரௌண்ட் ஜான்வரி எண்ட் இல்லை பிப்ரவரியாக இருக்குன்றது ஒரு 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 மனக்கணக்குன்னு வச்சுங்க. ப்ராபப்ளி அது தாண்டியும் போகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்றைக்கி மார்க்கெட் வந்து 29 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 78 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் அடுத்த வாரம் நாளைக்கு ரைட் நவம்பர் கான்ட்ராக்ட் ஞாபகம் வச்சுங்க. நவம்பர் கான்ட்ராக்டில் லாட் சைஸ் 75 இல்லை 65 ஒன்று. அண்ட் நவம்பர் இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் 69 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. அண்ட் ப்ரீமியம் வந்து 164 பாயிண்ட்ஸ். நான் நவம்பருக்கான ப்ரீமியம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி தான் முடிஞ்சு போச்சுல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு.
அண்ட் ப்ரீமியம் வந்து 326 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங்கு பயங்கரமான ஸ்விங் நிற்கலாம். நிஃப்டியெல்லாம் வந்து அப்படி மேலே போய் மறுபடி கீழே வந்து ஆக்சுவலாக கீழே வந்துச்சு மைனஸ் ஆல்மோஸ்ட் 150-160 பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் மேலே போய் ஜீரோவுக்கு வந்து மறுபடி கீழே வந்து மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரா டே ஸ்விங் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஸ்விங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 800 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்திருக்கும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து வரப்பிரசாதமாக இருந்திருக்கும். இன்ட்ரா டே ஸ்விங் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்களோட பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குனா ஹை மைனஸ் லோ, அதே வந்து 254 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 543 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. என்ன ஒரு ஆட்டம்னு நினச்சி பாருங்களேன். எனிவே அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது ப்ராபப்ளி இன்னைக்கு ஈவினிங் லேட் ஈவினிங் டேட்டாஸ் வரும்போதும் நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளான்னைக்கு வந்து கம்ப்ளீட் வீடியோஸ் நம்ம கொடுக்கலாம். செக்டோரியல் அனாலிசிஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் நிஃப்டியோட டார்கெட்ஸ் எப்படி இருக்கும், லெவல்ஸ் என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும், பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசலாம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் செக்டாரை பற்றியும் நம்ம பேசலாம். இன்னைக்கு செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பேங்கிங் செக்டார் நல்லா இருந்துச்சு. கெமிக்கல், மெட்டல், நியூ ஏஜ், ஃபார்மா, சிமெண்ட்டு, ஃபைனான்ஸ், என்பிஎஃப்சிஸ் அவங்களாம் நல்லா இருந்தாங்க. டெக்னாலஜி, ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டிஸ் இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. மேஜராக நெகட்டிவாக இருந்தது வந்து டெக்னாலஜி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ரியாலிட்டி இவங்க 3 பேருமே வந்து மேஜர் நெகட்டிவாக இருந்துச்சு. இந்த ரியாலிட்டி மட்டும் அப்படி ஒரு சுழிச்சு தனியாக எடுத்து வச்சு ரியாலிட்டி செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுங்க. அதில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் லெவலில் நின்றுட்டுருக்கு. வெயிட்டிங்கிற மாதிரி மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சார்ட் பேட்டர்ன்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா அந்த சார்ட்டை போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ரியாலிட்டியில் யார் யார் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த சார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி 2-3 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணும். நம்ம ரிலையன்ஸ் பற்றி 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசணும். நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி பேசணும். அது வந்து மெட்டல் செக்டாரில் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் காப்பரு, ஹிண்டல்கோ இதெல்லாம் நம்ம வந்து பேசணும். டாடா ஸ்டீல் அண்ட் ஜிண்டால் ஸ்டீல் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்னொன்று ஒரு 2 ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து 2ல் வந்து ஒன்று வந்து ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐடியா ஐடியா வந்து நேற்று ஒரு பெரிய பார் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பார் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அது நெகட்டிவ் சைடில் வந்துச்சு. க்ளோஸ்ட் அபவுட் 5.8% நெகட்டிவ் சைடு இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் வந்து என்னன்னு சொன்னால் ஐடியா இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் ₹9.41. அடுத்த 30 நாளில் ₹13 தாண்டறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 30%, 37%. ஏன் அந்த 60 பைசாவும் விடணும்? ஸோ ₹13. ஸோ ₹9.41 வந்து ₹13 வரைக்கும் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐடியா செல்லுலர் வாங்கலாம்ன்ற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இன்னும் அந்த பிரேக் அவுட் லெவலில் நிற்கலை. நேற்று வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு கீழே குதிச்சிட்டாப்ல. பட் ஸ்டில் பஞ்சர் தானே. ஒரு 2-3 நாள் கீழே வரலாம், மேபி 1 வீக் கீழே வரலாம். நீங்கள் டு பி வெரி ப்ரிசைஸாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ரிவர்சல் பார் வரும்போது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அடுத்த 30 டேஸில் வந்து அது ₹13 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ₹13 we are talking about 37%. இது ஒன்று. ரெண்டாவது ஸ்டாக் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து எஸ் பேங்க். எஸ் பேங்கை பற்றி இன்னும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலை. ப்ராபப்ளி நாளைக்கு நம்ம பேசலாமே அதை பற்றி. இன்னொன்று ஸ்டாக் டார்லிங், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு சுஸ்லான். இன்றைக்கி சுஸ்லான் வந்து க்ளோஸ் டு அபவுட் 5% அப்பாக இருக்குது. 56 வந்து இன்றைக்கி 55 வந்து ஹை, 56.40 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, 39 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்டிங், நல்ல ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் வந்துருக்கு, டைம் கரெக்ஷன்ஸும் நடந்திருக்கு. நான் சொல்கிறது வந்து மந்த்லி சார்ட்லேயே வந்து ரொம்ப கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. பாயிண்ட் 1. அண்ட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. இன்றைக்கின்னா நான் இந்த மாதம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அடுத்த 2-3 நாள் தான் ட்ரேடிங் இருக்குது. அண்ட் மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மோஸ்ட் லைக்லி அடுத்த 2-3 நாளில் வந்து ஒன்றும் பெரிய மேஜர் மூவ் இருக்காதுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கே அந்த சார்ட் வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, மந்த்லி சார்ட்டில் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வி அஸ்யூம் அடுத்த 2-3 நாளில் வந்து பெருசாக கீழே உழுவாதுன்றதை நான் நம்புகிறேன். அந்த பேஸஸில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு பக்கா ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டாக்ஸ் இங்கேருந்து மேபி அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் இல்லை ஒரு 5-6 மாதத்தில் வந்து டபுள் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஐ எம் நாட் a SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள். ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன், நீங்கள்
அங்கேருந்து என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப்பை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகுது. தலைவர் ட்ரம்ப் வந்து மலேசியாவில் இருக்கிறாரு, சுற்றுப்பயணத்தில் இருக்கார். இப்போ ஜப்பானுக்கு போயிருக்கிறாரு. போகும்போதே ஒரு 2 பிளெயினு காணாமல் போயிடுச்சு. ஒரு வார் பிளேனும் ஒரு முக்கியமான ஒரு ஹெலிகாப்டர், ரைட், ஆர்மி ஹெலிகாப்டர் 2மே வந்து கடலில் விழுந்துருச்சு. எனிவே ஆளுங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. தலைவர் ஜப்பானில் இறங்கி இருக்கிறாரு. அங்கே இருக்கிற ராஜாவை போய் சந்திச்சிருக்கிறாரு. ஜப்பான்லேயும் மலேசியாலேயும் கொரியாவுக்கும் வராரு அண்ட் நார்த் கொரியன் பிரசிடெண்ட்டையும் மீட் பண்ண போகிறாரு. இந்த 3 கண்ட்ரிலையுமே பேசிக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கள் கண்ட்ரியில் பண்ணுங்கன்ற லெவலில் வந்து வந்திருக்கிறாங்க. ஒரு சில விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வேறு, மிரட்டி வாங்குறதுன்றது வேறு. தலைவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றது ஊருக்கே தெரியும். எனிவே சவுத் கொரியா ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து வேறு வழியே கிடையாது. அது வந்து நடக்கட்டும். யூஎஸில் வந்து எல்லாருக்குமே தெரியும், பெரிய பணம் போடுறது எல்லாமே வந்து கரைஞ்சி போகுது. ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஒரு 100 இயர்ஸ் சைக்கிள்ஸ் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அதில் வந்து டாலர் எண்ட் சைக்கிளில் இருக்கிறாங்க, ரைட். ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து எண்ட் ஆச்சு. இப்போ டாலர் வந்து எண்ட் ஆகிட்டுருக்கு. எனவே பார்க்கலாம். 80 வருஷம் சைக்கிள் முடிஞ்சிருக்கு. வில் லுக் இன் டு இட் ஆஸ் அ செப்பரேட் வீடியோஸ், ரைட். அண்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர பார்ட்டியில் இருக்கிறாங்க. பார்ட்டி மூடு இருக்குது. இந்த பார்ட்டி எப்போ முடிய போகுதுன்றதை நம்ம சொல்லலான்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். ரைட் நவ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நேற்று வந்து 340 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் அதே 98.5 ரேஞ்சில் தான் இருக்குது. பாண்டு யூஎஸோட 30 இயர் பாண்டு வந்து நல்லா கம்மியாகி இன்றைக்கும் வந்து கம்மியாகிட்டுருக்கு. 4.5 அந்த ஜோனில் வந்து நிற்கிது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிங் அது மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ பெரிய இம்பேக்ட் இருக்காது. ரைட் நோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் நிற்கிது. 150 இல்லை, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது 150 இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 225 லெவலில் வந்து இருக்குது. மற்றபடி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கோல்டு ஆகட்டும், கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், இது எல்லாமே வந்து குறைஞ்சிட்ருக்கு. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரேலி ஆகிட்டுருக்கு. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஸ்டாக் மார்க்கெட் எங்கே போய் முட்டிட்டு ரிவர்ஸ் ஆக போகுதுன்றது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.